நாங்க 2 பேரும் சின்ன மௌலி அவங்க இடத்துல காணல இஞ்சா இருக்கிறார். அவர்கிட்ட நான் சொன்னேன், ட்ரெயின்ல போகும்போது, தம்பி 7 நாட்களுக்கு நாங்க அங்க தங்கியிருக்கோம், 7 நாளைக்கு பிறகுதான் அஜ்மீர் விட்டு கிளம்பணும் அப்படி என்று நான் சொல்லி 2 பேர் நீயத்து வச்சுக்கிட்டான் அங்க போனேன். போய் 3 நாள் நின்றத்தோட எங்கட மனம் சொல்லிச்சு, நின்றது போதும், நாம வேற இடத்துக்கு போவோம், அஜ்மீர்ல 3 நாள் நின்றது போதும் என்று மனம் சொல்லிச்சு. அப்படி எங்கட நீயத்துக்கு பிழையா இல்லையா? நாங்க வச்ச நீயத்து 7 நாள், 3 நாளோட நாங்க முடிக்க போறோம் பயணத்தை. ஏன் அப்படி முடிவுக்கு வந்தோம்டா, அந்த 3ஆம் நாள் நாங்க அஜ்மீர்ல இருந்து கிளம்பினாத்தான் நாங்க நினைத்த இடத்திற்கு நினைத்த டேட்டுக்கு போகலாம். 7 நாள் நின்றால் தொடர்ந்து எங்களுக்கு ட்ரெயின்ல பிரச்சனை தான் வரும், டிக்கெட் எடுத்துக்கொள்ள இயலாத சூழல் வரும். அப்படி புக் பண்ணி போட்டோம் நாங்க. அப்ப நாங்க பார்த்தோம் 3ஆவது நாள் இன்றைக்கு கிளம்புவோம் என்று சமது மௌலிகிட்ட சொன்னன், நீங்களும் வெளிக்கிட்டு போய் கடைசி பயணம் ஒன்று சொல்லிட்டு வாங்க. காஜா நாயகத்துக்கிட்ட போய் நாங்க போயிட்டு வாரோம் நாயகமே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு வாங்க, நானும் சொல்லிட்டு வாரேன்னு சொன்னேன். அவர் ஒரு வழியால போயிட்டாரு, நான் இன்னொரு வழியால உள்ளுக்கு போறேன், அஜ்மீர் தர்காக்குள்ள போறோம். போய் ஒரு அந்த காஜாநாயகத்துடைய அந்த கபரை வளைச்சி வெள்ளியால அடிச்சிருப்பாங்க. கிட்ட போய் என்ன செய்யலாம், தொடையலாது, தள்ளி நின்றும் தொடையலாம், கொஞ்சம் கஷ்டம். அப்படி ஒன்று அடிச்சிருக்காங்க. அது ஒரு தூண் இருக்கு, 4 தூண் இருக்கும். அந்த ஒரு தூண்ல நான் இப்படியே நின்று பக்தியோட நின்று காஜாநாயகத்துக்கு சலாம் சொல்லி இந்த தேவைகளை எல்லாம் சொல்லி நான் போயிட்டு வரோம் நாயகமே என்று சலாம் சொல்ல, ஒரு ஆணுடைய கை நல்லா தெரியும், கண்ணால காணல, கையொண்டு புரடியில அடிச்சா தெரியுமே, அப்படி எங்க புரடியில ஒரு கையொண்டு வந்து அடிச்ச உடனே முன்னுக்கு இருந்த தூண் வெள்ளி தூண், அந்த தூண்ல நெத்தி போய் முட்டி வீங்கி போயிட்டு, நெத்தி இந்த அளவுக்கு வீங்கி போயிட்டு. என்ன இது எனக்கு மனசுக்கு ஒரு பயணமே. கடைசி பயணம் சொல்ல வந்திருக்கும் போது என்ன இப்படி நடக்கிற நமக்கு? மக்கள் சன நெரிசல்ல அப்படி ஏற்பட்டிருந்தா சன நெரிசல்ல ஏற்பட்ட என்று சொல்லலாம். அப்படியும் இல்லை, ஒரு ஆள் தள்ளித்தான் விட்டுச்சு நம்மள. அப்ப நான் பார்த்தேன், என்னமோ இதுல ஒரு பிரச்சனை போல என்று திருப்பியும் என்ற நீயத்தை நான் மாத்திக்கொள்ளாம திருப்பியும் சலாம் சொல்லிட்டு நாயகமே நாங்க போகத்தான் போறோம் சொன்னேன். 2வது அடி இன்னும் கொஞ்சம் உரமா வீங்கி போயிட்டு தலை நெத்தி. 3ஆவதும் நின்றுகிட்டு அதைத்தான் சொல்றேன், கொஞ்சம் கொண்டான திருத்தம் வரல, கல்வி மாறல, 3 நாளோட போகத்தான் போனோம் சொன்னா 3ஆவது அடி தம்பி இந்த அளவுக்கு ஒரு இந்த தோளம் பழத்தின அளவுக்கு நெத்தி வீங்கி போச்சு. பரவாயில்ல, சலாம் எல்லாம் சொல்லி போட்டு இதுக்கிடையில சலாம் சொல்லி நிக்கிற நேரம் இந்த தர்கா இருக்கிறே இப்படி இப்படி ஆடு. அந்த கண்ணால கண்டதை தான் நாங்க சொல்றோம், பொய் சொல்லிடுமா அவளியாக்குற விஷயமே இப்படி ஆடுது. எப்படி என்றாது, உதாரணமாக இந்த கடல்ல பெரிய ஆறுகள்ல போகும்போது தண்ணி அல்ல அடிச்சா இந்த தோணியோ வள்ளமோ பல பக்கத்தாரையும் கிழிஞ்சு போகுமே, அந்த மாதிரி தர்கா ஆடுது. நான் நினைச்சேன் என்னமோ தர்கா ஆடி உழப்போகுதோ என்றெல்லாம் நினைச்சிட்டு, இது என்ன அற்புதமான விஷயமா இருக்கு. சரி, எப்படியோ சலாத்தையெல்லாம் சொல்லி முடிச்சு நான் வெளியே வாரன். இந்த வந்துட்டாரு சமது மௌலவி, இந்த அதிகாரி கேளுங்க, இவரு போன வேற வழி. அந்த நேரத்தில் நாங்க போன நேரத்தில் காஜா நாயகத்துடைய ஜியாரத்துக்குள்ள போறதுக்கு 2 வழிதான், 2 வழிதான். ஒரு வழி மெயின் வழி, மற்றது ஒரு துணை வழி, 2 வழிதான். இப்ப 3ஆவது வழி ஒன்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க, சன நெரிசலுக்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அந்த வழியா நான் ஒரு வழியால வெளியே வந்தேன், இவரு மற்ற வழியால வெளியே வந்தாரு. அப்ப என்ன பார்த்தோன்னே என்ன வீங்கிருக்கிறேன் அவர் கேட்கறதுக்கு முந்தி நான் கேட்க, என்ன மச்சான் உண்ட தலை நெத்தில வீங்கிருக்கேன்னு கேட்டேன் இவர்கிட்ட. ஏன்னா அவரின் தலை நெத்தி வீங்கி தான் பாரு.
என்ன மச்சான் வீங்கினம், உங்களுக்கு எப்படி வீங்கினேன்னு கேட்டாரு. எனக்கு வீங்கின கதை இருக்கட்டும், உனக்கு எப்படி வீங்கினேன்னு முதல்ல சொல்லோ அண்டு. அப்ப அவரு எனக்கு நடந்தது போல சொன்னாரு. நான் சலான் சொல்லி நின்ற மௌலவி ஒரு ஆள் வந்து என் குரடியில கைய வச்சு இப்படி தள்ளி விட்டாரு. முன்னுக்கு இருக்கிற தூண்ல நெத்தி அடிச்சு தப்பிச்சு. 2வது தரம் 3வது தரமும் நடந்துச்சு மௌலவி. சரி, வேற என்னமும் கண்டியா நீ அப்படின்னு கேட்டேன். நிறையார்கள் ஓ இன்னொரு விஷயத்தையும் கண்டன். என்ன கண்டா, இந்த தோணி, கடல்ல இருக்கிற தோணி பல பக்கத்தாரையும் காத்துல ஆடி ஆடி இருக்கிற மாதிரி அந்த சியாரம் ஆடினத்தையும் கண்டேன் என்று சொன்னாரு. இவ்வளவு கதையும் தான் எனக்கு நடந்த. 2 பேரும் அப்ப ஆக்கள் ஒன்றுதான், இந்த விஷயத்துல 2 பேரும் ஒன்றுதான். என்ன செய்யறார் அப்ப அவரு கொஞ்சம் இப்படி ஒரு தடை வந்துட்டு தானே கொஞ்சம் நின்று போனா நல்ல மண்ட மாதிரி ஒரு அபிப்பிராயம் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், நின்றா வரகாவல், நாம நினைச்ச டைமுக்கு என்ன செய்யலாது, மத்த இடங்களுக்கு போகையலா நாம போவோம்பா.